அங்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த அனாச்சாரங்கள். என் மனைவியை நான் அலங்கரித்து ஏற்றிக்கொண்டு போகிறேன். அங்கு வருகிற இன்னொருத்தன் என் மனைவியின் அழகை ரசித்துக் கொண்டு போகிறான். என் மகளை நான் அவளுக்கு அழகான ஆடைகளை உடுத்தி என் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓயல் படிக்கிற பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு போய் கடைத்தெருக்களில் நடந்து திரிகிறேன். எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஆபாசமாக என் பிள்ளையை எவனோ ஒருத்தன் ரசித்துக் கொண்டிருக்கிறான். ரோஷம் வரவில்லையா? உணர்வு கொதிக்கவில்லையா? அப்படி என்றால் இதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். அத்தையூஸ். குடும்பத்தில் நடக்கிற அனாச்சாரங்களை, மனைவி பிள்ளைகள் செய்கிற வெறுக்கத்தக்க காரியங்களை கண்டும் காணாமல் ரசித்துக் கொண்டு மௌனமாக கடந்து போகிற ஒவ்வொரு கணவன்மாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகையால், உங்களுடைய நோன்பால், உங்களுடைய ஸகாத்தால், உங்களுடைய ஹஜ்ஜால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. என் தலைவர் உண்மையை பேசியவர் அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தன் குடும்பத்தில் நடக்கிற இந்த அனாச்சாரங்களை, தன் குடும்பத்தில் நடக்கிற கேவலமான விஷயங்களை, தன் மனைவி பிள்ளைகள் செய்கிற மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை கண்டும் காணாது போனால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையை கொண்டு அவனை பார்க்க மாட்டான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.